ஹை வோல்டேஜ் மின்சார வயர். கையில் பிடித்த கணக்கம்பட்டி சித்தர். கடவுளின் அவதாரமாக கணக்கம்பட்டி சித்தர் தோன்றியது எப்படி? பழனியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கணக்கம்பட்டி என்னும் ஊரில் சுமார் 13 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியுடன் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர்தான் பழனிச்சாமி சித்தர். பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடமும் கூறியும் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றியும் வந்தார். பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரித்து வணங்கும் பழக்கம் உடையவர். மேலும் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதும் சுமந்து கொண்டே திரிவார். இதனால் இவரை பைத்தியம் என்று எண்ணற்றோர் கல் எடுத்து அடித்து துரத்திய சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. பழனியில் உள்ள 2 பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் சித்தரின் அற்புதங்களை கண்டு பலர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவும் வாங்கி பல பேர் கொடுத்தனர். இதனை விரும்பாத சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு இருக்கிற போலி சாமியார்களையும் வேஷதாரிகளையும் எளிதில் அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், பெரும்பாலும் பெண்கள் பிரச்சனையில் சிக்குகிறார்கள். அடுத்ததாக பக்தர்களிடம் பணம் பறிப்பதில் மாட்டிக்கொள்கின்றனர். ஆனால் மூட்டை சுவாமிகள் உண்மையிலேயே ஒரு மகான். ஏனென்றால் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக அவரை பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம். பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர்கள் பல பேர். மூட்டை சுவாமிகள் நினைத்திருந்தால் எப்படியோ அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரது வாழ்க்கை முறையே வேறு. நம்மிடம் இருக்கும் குறைகளை அகற்றுவதற்காகவே இவர் அவதரித்திருக்கிறார். எவரேனும் இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தால் முதலில் அவர்களை விரட்டி விடுவார். எவரிடம் இருந்தும் சல்லி காசு வாங்க மாட்டார். யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டார். பழனி மலைக்கு எதிரே உள்ள இடும்பன் மலையில் சில காலம் தங்கியிருந்தாராம். பல நேரங்களில் இவர் எங்கு இருக்கிறார் என்பதை பக்தர்கள் எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. உச்சி வேளையில் கொளுத்துகிற வெயிலில் மலைக்கு மேலே தகிக்கிற ஒரு பாறையில் அமர்ந்து தியானத்தில் இருப்பார். பேயென கொட்டுகிற மழையில் முழுக்க நனைந்தபடி அதே பாறையில் படுத்திருப்பாராம். இயற்கையின் எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே இல்லையாம். மூட்டை சுவாமிகளின் அற்புதங்கள் என்று ஒரு பக்தர் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறோம். ஒரு மழை காலத்தில் அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் மின் ஒயர் ஒன்று அருந்து நடுரோட்டில் விழுந்து கிடந்தது. இதை கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கி அந்த பக்கமே செல்லாமல் இருந்தனர். சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக சென்று அந்த ஒயரை தன் கையால் எடுத்து அப்புறப்படுத்தி போட்டார் என அந்த பக்தர் தெரிவித்தது நெகிழ செய்கிறது. இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கம்பட்டி சித்தர் கடவுளின் அவதாரமாக பார்க்கப்பட்டு அவரை கடவுளாகவே அவருடைய லட்சக்கணக்கான பக்தர்கள் கணக்கம்பட்டியில் உள்ள அவருடைய ஜீவ சமாதியில் வணங்கி வருகிறார்கள்.